இச்சபோட் சினிமாவில் இந்த இப்படிலாம் நான் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து விஷால் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து போட்டு உடைக்கிறாரு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் சௌந்தர்யா வந்து இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன்ட்டு இப்படி பேசுகிறாங்க, என்கிட்ட இந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து ஒரு கேரக்டர் அசாசினேஷன் மாதிரி வந்து ஒரு விஷயம் பண்ணி காட்டியிருப்பார். அந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் வைரலாக போச்சு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வந்து ஜஸ்ட் ஒரு ஹை லெவலில் வந்து ஒரு வார்னிங் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து விஷால் பெருசாக அதை வந்து எங்கேயுமே வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து சொன்னதும் கிடையாது. ஏன்னா சௌந்தர்யா கிட்ட நிறைய டைம் என்னதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது கூட வந்து அவர் சொல்லாமல் இருந்தார். பட் இப்போ என்னாச்சு லைவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபைனலாக அந்த ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாரு. அவர் எப்படி சொன்னார் இந்த ஒரு விஷயத்தை எந்த சுச்சுவேஷனில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சௌந்தர்யா வந்து எல்லாட்டையும் ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷனில் வந்து போய் கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா ரயான் வந்து சரியாக சௌந்தர்யா கிட்ட வந்து பேசலை. அவங்க வீட்டில் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. வெளியே எல்லாருமே நீ சௌந்தர்யோட கேமை ஸ்பாயில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, தயவு செஞ்சு அதை நீ கொஞ்சம் தள்ளி இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அதனால் கொஞ்சம் அதை யோசித்து பெருசாக சௌந்தர்யா கிட்ட வந்து எதுவுமே ஒரு கான்டாக்டே வந்து பேசுகிறதே வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அது வந்து சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு தீபக்கை தனியாக கூப்பிட்டு போய் பேசினாங்க, ஜாக்லின்கிட்ட கேட்டாங்க. இப்போது விஷால்கிட்ட வந்து தனியாக கூப்பிட்டு கேட்கும்போது டக்குன்னு கண் கலங்கிறாங்க. அதுக்கப்புறம் விஷால் வந்து கன்சோல் பண்ணிவிட்டு கூப்பிட்டு போய் நிற்க வச்சு பேசுகிறாரு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து சொல்லும் போது, நீ விடு, ஃப்ரீயாக விடு, எதுவும் ஃபீல் பண்ணாத, அவனுக்கு ஒரு கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடு, அவங்க வீட்டில் ஏதோ சொல்லிட்டு போயிருக்காங்க, அவன் அதை டைம் எடுத்துக்கணும்னு பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீ வந்து ஃப்ரெண்டாக தானே பார்க்குற, ஃப்ரெண்டு, லவ் இது மாதிரியான விஷயங்களில் வந்து அப்படின்னு சொன்னோடனே சௌந்தர்யா வந்து லவ்வா அப்படிங்கிற மாதிரி இல்லை ஜென்ரலாக சொல்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும், அவன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் அவன் நார்மல் ஆகிடுவான், ஏதோ சொல்லிட்டு போயிருக்காங்க, ஸோ நீயும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வந்து நானும் வந்து உன்னை ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுருந்தேன், என்ன அப்படின்னா நான் இதை ஓப்பனாகவே உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இனிஷியலாக வந்து நீ என்கிட்ட முத்துக்குமரன்ட்டெல்லாம் வந்து ஒரு பேசுகிற விதம் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி தப்பாக தெரிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து நான் ரியலைஸ் பண்ணேன், உன் நேச்சரே அதுதான் அப்படிங்கிறது வந்து நான் போக போக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்போது நான் உங்ககிட்ட உன் தோள் மேலே வந்து கை போட்டால் கூட வந்து நீ வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் தோள் மேலே கை போடும்போது அந்த ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நான் ஆன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எக்ஸாம்பிள் மாதிரி இப்படி தான் வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னார். பட் இப்போ நாளைக்கு ஃபேமிலியில் வந்து அது நாளைக்கு வந்து அவங்க ஃபேமிலியில் இந்த ஒரு விஷயத்த கேட்பாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல. பட் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். ஸோ விஷால் இப்போ எதுக்கு அந்த ஒரு விஷயத்த திடீர்னு சொன்னார் அப்படிங்கிறதும் வந்து நம்மளால் யோசிக்க முடியுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு கான்வர்சேஷனில் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்குன்னு பிபி அவங்கெல்லாம் இருக்காங்க, உனக்குன்னு ரயான் அவங்கெல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு நீயும் தானே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி விஷாலாக சொன்னதாகட்டும். அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்லும் போது கோச்சிக்க மாட்டேன் நான்லாம் அப்படின்னு சொல்லும்போது, நீ எல்லாம் கோச்சிக்க மாட்டேன், ஜாக்லின் தான் ஜாக்லின் மாதிரி நீ கோச்சிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா சொன்னது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அது நடந்தது. அது ஒரு லென்த்தியான ஒரு கான்வர்சேஷன். பட் ஹை லெவலில் இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் போட்டு உடைச்சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம். இப்போது அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. நாளைக்கு அவங்க ஃபேமிலியில் வராங்க. பட் எப்படியும் அவங்க ஃபேமிலி இதை பார்க்க சான்சஸ் இல்லை. நாளைக்கு சௌந்தர்யா ஃபேமிலி, ராணவ், பவித்ரா அண்ட் அன்ஷிதா 4 ஃபேமிலி வராங்க. ஸோ நாளைக்கு என்ன சம்பவங்கள் காத்துட்ருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.